நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய நண்பர்கள், புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னா, மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டர் யார், அந்த கம்பெனி கடன் இருக்கா, அந்த கம்பெனி எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்ன தொழிலில் இருக்காங்க, என்ன வருமானம் வருது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த மணி. அந்த அந்த காசை வந்து நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு அனலைஸ் பண்ண தெரியலன்னா ஒரு அட்வைஸரை கேட்டு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் செய்யலாம். அதனால் வந்து ஸ்டாக்கு டைரெக்டாக வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ரூ. 100 உள்ள கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்காக நம்ம பார்க்கலாம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து மதர்சன் சுமி ஒயரிங். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சம்வர்த்தனா மதர்சன் இந்த கம்பெனிலேருந்து பிரிஞ்சு வந்த கம்பெனி இது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 36,000 கோடி ஒரு மிட் கேப்பு சொல்லலாம். ஒரு ஸ்டாக் பி வந்து அதிகமாக தான் இருக்குது 52. ஆர்ஓஇ அருமையாக இருக்குது. ஆர்ஓஇ ரெண்டுமே அருமையாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பெக் ரேஷியோ அது ரொம்ப அதிகமாக இருக்குது. கடன் கிடையாது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அருமையாக இருக்குது கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் குயிக் ரேஷியோ 0.8. பயாஸ்டிக்ஸ் ஒரு 4. ஆமாம், இந்த கம்பெனி வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு இதில் பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு எங்கேயும் இந்த ரினியூவல் வருதுன்னா ரினியூவல் பிரேக் ஆஃப் செக்மெண்ட்டு. பேசஞ்சர் வெஹிக்கிள் 58%, கமர்ஷியல் வெஹிக்கிளில் 12%, டூ வீலரில் 12%. அதுக்கப்புறம் அதர்ஸு ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டில் 10, அதர்ஸில் வந்து 6. அந்த மாதிரிக்கே நிறையா பிஸ்னஸ் வருது. இந்தந்த செக்மெண்ட்லேருந்து பிஸ்னஸ் வருது. இந்த கம்பெனி வந்து ஒரு 200 கோடி கேப்பஸு இது பண்ணியிருக்காங்க, முதலீடு பண்ணியிருக்காங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த வருஷத்தில் லோ வந்து போனது 31. இந்த ஸ்டாக்கு நான் வச்சுருக்கேன். 31 இருந்து ஒரு 50 போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வந்து இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உள்ள ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாக்லாம் வாங்கினா ரொம்ப லாங் டேர்மில் வாங்கணும். கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்சு அதாவது ஒரு 40, 43 ரேஞ்சு இல்லைனா இந்த ஒரு 45 ரேஞ்சுக்கு வந்தால் கூட நம்ம என்ட்ரி பண்ணலாம் புதுசாக வாங்குறவங்க. இந்த ஸ்டாக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டு குவார்ட்டர் ஜூன் குவார்ட்டரில், என்ன செப்டம்பர் குவார்ட்டர் வரல. ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 244 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு. அந்த எல்லாமே அதே ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அதே தான் 140, 152, 165, 143. இந்த ஸ்டாக்கு ஸ்லோ மூவ்மெண்ட் தான், கம்பெனி ஸ்லோ மூவ்மெண்ட் தான். ஆனால் நிறைய கேப்பக்ஸ் நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் நல்லா ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கம்பெனி ரொம்ப கம்மியானது தான். கம்பெனிக்கு வந்து கடன் இல்லை. ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா 1256 கோடி இருக்குது ரிசர்வில். கடன் இல்லை கம்பெனிக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நம்ம பார்க்க போனால் 67% ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா 10.27 கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. பப்ளிக் கையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு அருமையான கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஆலோசனை பண்ணி உங்கள் அட்வைஸர்கிட்ட கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி, நம்ம அடுத்தது 2வது பார்க்க போகிற கம்பெனி என்எம்டிசி லிமிட்டெடு. இந்த கம்பெனி எல்லாருக்கும் தெரியும், ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து ஒரு என்எம்டிசி ஸ்டீல் வந்து பிரித்து கொடுத்தாங்க கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா என்ன பிஸ்னஸ் இருக்கான்னா, அதுக்கு முன்னாடி இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. 66,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓஇ நல்லாயிருக்கு, ஆர்ஓசி நல்லாயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. டெப்த்து இல்லை. நெட் ப்ராஃபிட்டு 7,000 கோடி பண்ணுறாங்க. பயாஸ்டிக் ஸ்கோர் 2. இதெல்லாமே இதில் உள்ள எல்லாமே நம்ம பார்க்கணும். புக் வேல்யூ 33. ஸ்டாக் வந்து லோ வந்து பார்த்திங்கன்னா 60, ஹை வந்து பார்த்திங்கன்னா 82. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இதில் பார்த்தா தெரியும் நமக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் உள்ள கம்பெனி. காப்பர், ராக்கு, பாஸ்பேட், லிம்ஸ்டோன், மேக்ஸ்னைட், டைமண்டு இந்த மாதிரிக்க சுரங்கம், அதாவது சுரங்கம் இது பண்ணுற கம்பெனி தான். கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மைனிங்கில் இருக்குது. மைனிங் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பெனி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு. மைனிங் கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் பண்ணியிருக்காங்க 53 கோடிக்கு.
அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய சேல்ஸு, அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சார்ட் பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, லோ வந்து பார்த்தீங்கன்னா 63. அது 60 தான் நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஹைல தான் இருக்குது. கொஞ்சம் டவுனில் வரும்போது இந்த மாதிரி கம்பெனிலாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். டிவிடெண்ட் கிடைக்கும். நல்ல அருமையான கம்பெனி இதெல்லாம். செப்டம்பர் ரிசல்ட் வந்துடுச்சு. அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 6378 கோடி. ஆனால் லாஸ்ட் ஜூனோட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சேல்ஸு. ஆனால் லாஸ்ட் இயர் செப்டம்பரோட அருமையான ரிசல்ட் இது. இயர் ஆன் இயர் அருமையான ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் அருமையான ரிசல்ட்டு. குவார்டர் அண்ட் குவார்டர் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 31%. குவார்டர் அண்ட் குவார்டர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, கம்மி தான். ஆனால் இயர் ஆன் இயர் அருமையானது 28 to 31. நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா 1698 கோடி. குவார்டர் அண்ட் குவார்டர் கம்மியாக தான் இருக்குது. இயர் ஆன் இயர் நல்லா பண்ணியிருக்காங்க. 1205 கோடிக்கும் 1700 கோடிக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து ரிசர்வில் பார்த்தீங்கன்னா 28,000 கோடி ரிசர்வ் இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடிக்கு மேலே இருக்குது. ப்ரொமோட்டர் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 60%, 61%. நம்ம வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து நல்லா கூட்டியிருக்காங்க பாருங்கள். 1% மேலே கூட்டியிருக்காங்க. 12.21லேருந்து 13.04. டிஐ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் கையில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து எஃப்ஐ தான் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க நல்லா. அதனால் இந்த ஸ்டாக்கெலாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க. ஒரு டவுன் சைடு வரும்போது நம்ம வாங்கி போட்டோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும். அடுத்து ஒரு 3வது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு. நம்ம அடுத்தது 3வதாக பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பால்மர் லாயர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கேப் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இப்போ இடையில ஸ்பிளிட் பண்ணாங்க. நல்லா ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி. 600-700 இருந்தது இந்த கம்பெனி ப்ரைஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாயில் இருக்குது. 60லேருந்து 80 ரூபாயில் இருக்குது. நல்லா டிவிடெண்ட் பாருங்கள். 5.5% டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. புக் வேல்யூ நல்லாயிருக்கு. ROE ROI ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 60%. கடன் கிடையாது. வேல்யூவேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாக் பீயிங் கம்மியாக தான் இருக்குது. பயாஸ்டி ஸ்கோர் வந்து 7. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எதில் இருக்காங்கன்னா என்கேஜ்டு பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரியல் பேக்கிங், கிரீசஸ், லூப்ரிகன்ஸ், லெதர், கெமிக்கல்ஸ் அந்த பிஸ்னஸில் இருக்கா அந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டை பாருங்கள். இந்த கம்பெனி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். 60 ரூபாயிலேருந்து நல்ல ஒரு அப்மூவ் எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். 95 ரூபா. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 60லேருந்து ஒரு 30 ரூபா வந்துச்சுன்னா நெருக்கி 55-60% கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே இறங்கி ஒரு சைடுவேல இருக்குது இந்த கம்பெனி ஸ்டாக்கு. சார்ட்டை பார்த்தா தெரியும், சைடுவேல இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கு வாங்கினீங்கன்னா நல்ல இன்னும் இந்த ரேஞ்சில் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டவுன் ட்ரெண்டில் வாங்கலாம். நல்ல ஒரு 5.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லைன்னா கூட டிவிடெண்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் சொல்கிறேன். இந்த கம்பெனியோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு செப்டம்பர் இன்னும் வரல. ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா 683 கோடி நல்ல ஒரு சேல்ஸு. பாருங்கள், எங்கேயுமே இல்லை. 683 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 86. லாஸ்ட் குவார்ட்டரில் 97 மார்ச்சில். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 86. ஓரளவுக்கு நல்ல இது. அடுத்தது நெட் ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா 69 கோடி. 75 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 69 கோடி பண்ணியிருக்காங்க. 68 கோடி பண்ணியிருக்காங்க. 65 கோடிலாம் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 10 இயரில் 12% இது இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் 19%, 3 வருஷத்தில் 30%. கடன் வந்து கம்பெனியில் கிடையாது. 106 கோடி தான் கடன் இருக்குது. ஆனால் கம்பெனி கையில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1354 கோடி ரிசர்வ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் நம்ம பார்க்கலாம். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 59.67. அது 60%. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். அது தெரியும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ட்ரு ஆகியிருக்காங்க. கொஞ்சம் என்ட்ரு ஆகி குறைச்சிருக்காங்க. டிஐகிட்ட கொஞ்சோண்டு இருக்குது. பப்ளிக் கையில் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் கிடைக்கிறனால அந்த பப்ளிக் கையில் அதிகமாக அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ஒரு 100 ரூபாய்க்கு கீழே உள்ள நல்ல ஒரு வேல்யூவேஷன் கம்பெனி தான். ஆமாம். நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணி வச்சுட்டு உங்கள் அட்வைஸில் கேட்டு நீங்கள் வாங்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி
அடுத்தது நம்ம 4வதா பார்க்க போகிற கம்பெனி வந்து என்பிசிசி. இது வந்து இதோடைய விலை மட்டும் வந்து ரூ. 117. நம்ம ரூ. 100 தான் பார்த்தோம். இது வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்குது. இந்த கம்பெனி ஒரு அருமையான கம்பெனி, நல்ல ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வேல்யூஷன் கையில் இருக்குது. கொஞ்சம் ஒரு ரூ. 100 கீழே வரும்போது நம்ம வாங்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி, நவரத்னா என்டர்பிரைசஸ்ஸு. அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் உர்பான் அஃபேர், வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ரியல் எஸ்டேட்டு, இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட்டு, அந்த பிஸ்னஸில் இருக்காங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 36,000 கோடி, ஒரு மிட் கேப்பு, ஸ்டாக் பி 50 இருக்குது. ஆர்ஓஇ நல்லாயிருக்கு, ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாயிருக்கு, ஃபேஸ் வேல்யூ 1, டிவிடெண்ட் வந்து 0.50 கொடுக்குறாங்க, 0.57. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு, பெக் ரேஷியோ 1.68, 1க்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். பயாசி ஸ்கோர் வந்து 8. கடன் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய நம்ம ரிசல்ட்டு பார்க்கலாம். செப்டம்பர் ரிசல்ட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சார்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி சார்ட்டை இங்கே பாருங்கள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 72ல் இருந்து எங்கே போயிருக்கு பாருங்கள், 120, 130, ஒரு அருமையான ரிட்டர்ன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக்கு 98 வந்துட்டு அங்கேயே இருந்து பார்த்திங்கன்னா இப்போ 117 இருக்குது. இந்த மாதிரி லோ ஸ்விங்கில் வரும்போது நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி ஹையில் போகும்போது நம்ம விற்றுறணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாக்கெல்லாம் நம்ம அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணோம்னா அந்தளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குமான்னு நமக்கு தெரியாது. ஒரு ஸ்விங்குக்கு இந்த மாதிரிக்கே ஒரு வருஷம் 2 வருஷம் ஹோல்டு பண்ணுற மாதிரிக்கு இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம வாங்கலாம். அதனால் வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்க இந்த ஸ்டாக்லாம். எப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் வரும்போது அப்போக்கி பிடிச்சி உள்ளே போட்டுக்கொண்டே நம்ம போர்ட்ஃபோலியோவில். இன்னும் செப்டம்பர் குவார்ட்டர் வரல, ஜூன் குவார்ட்டர் தான். ஜூன் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மார்ச் குவார்ட்டரோட ரொம்ப கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஜூனோடையும் பார்க்க போகும்போது கொஞ்சம் கூட இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 5, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 110, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 135 கோடி. லாஸ்ட்டு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா 107 கோடி. லாஸ்ட்டு குவார்ட்டர் மார்ச் வந்து 189 கோடி. அதாவது ஜூன் குவார்ட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு. பார்க்கலாம், இந்த செப்டம்பர் குவார்ட்டர் நல்லா கொடுத்தாங்கன்னா ஸ்டாக் ஆல்ரெடி கொஞ்சம் மேலே மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. ஸ்டாக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடனில் 2000 கோடி ரிசர்வில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொமோட்டர் யாரும் பார்த்திங்கன்னா 615.75, 61.75, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ப்ரொமோட்டரில். எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, 5.2. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். டிஐ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆமாம், அதனால் எஃப்ஐ வந்து கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வாங்கிங்க. நம்ம இது வரைக்கும் 4 ஸ்டாக்கு பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டாக்கு பார்க்கலாம். 5வது ஸ்டாக் எந்த ஸ்டாக்குன்னு. நம்ம 5வதாக பார்க்க போகிற கம்பெனி வந்து சஜிலிட்டி லிமிட்டெடு. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் ஐபிஓவில் வந்தது. ஐபிஓ இல்லை, ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன் ஐபிஓவில் வந்தது. இது ஒரு மிட் கேப் கம்பெனி. ஸ்டாக்கு பி பார்த்திங்கன்னா 30, ஆர்ஓஇ கம்மியாக தான் இருக்குது, ஆர்ஓசியும் கம்மியாக தான் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 10, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது, பயாசி ஸ்கோர் வந்து 8, கம்பெனியில் கடன் கிடையாது, பெக் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது, பீக் ரேஷியோ 1.84, அது நல்லாயிருக்கு. இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட்ஸ் ஹெல்த் கேர் ஃபோக்கஸ்டு டெக்னாலஜி எனேபிள்டு சொல்யூஷன் அண்ட் சர்வீசஸ் ப்ரீமியர்லி டு யூஎஸ் பேஸ்டு கிளைண்ட். அதாவது அமெரிக்காவில் உள்ள கிளைண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெனியூவல் வந்து பார்த்திங்கன்னா டைம் பேஸ்டு, டிரான்சாக்ஷன் பேஸ்டு, அவுட்கம் பேஸ்டு மாதிரி உங்களுக்கு ரெனியூவல் வருது. மல்டி சோர்ஸ் சர்வீஸ் மாடல் யூஎஸ், கொலம்பியா, ஜமைக்கா, இந்தியா, பிலிப்பைன்ஸ் எல்லா நாட்டிலையும் உங்களுக்கு இருக்குது. கிளைண்ட்ஸ் வந்து பேயர் கிளைண்ட்ஸ், அது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸு. சஜிலிட்டி பேயர் கிளைண்ட்ஸ் இன்க்ளூட் சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் யூஎஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. அமெரிக்காவில் உள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்களுக்கு வந்து பேயர்ஸ் இருக்காது, காசு கொடுக்குறாங்க, வருமானம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நேம் போட்டிருக்காங்க: யுனைடெட் ஹெல்த் கேர், லெவன்ஸ் ஹெல்த்து, கண்டென்ட் கார்பரேஷன், சிவிஎஸ் ஹெல்த்து, சிக்னா ஹெல்த் கேர், ஹியூமனா ஹெல்த் கேர் சர்வீஸ் கார்பரேஷனு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ப்ரொவைடர் கிளைண்ட்ஸு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டெனட் ஹெல்த் கேர், யூசிஎஃப் ஹெல்த்து, செனட்டர்ஸ் சினாய், பேரே வாயில் நுழையமாக்கிதுங்க, என்னென்னமோ பேர்லாம் வச்சுருக்காங்க இவங்க. ரினியூவல் கான்சிடரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து டாப் 3 கிளைண்ட்ஸ் இல்லை மூலம் 68% வந்திருக்கு, டாப் 5 மூலம் 29, டாப் 10 மூலம் 91 வந்திருக்கு. இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த கம்பெனி நானும் வச்சுருக்கேன். நான் ஒரு 30 ரூபாயில் என்னமோ வாங்கினேன் இந்த கம்பெனி. பாருங்கள், ரொம்ப நாளாக சைட்லேயே இருந்துச்சு. இந்த பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ நல்லா ஒரு ரிசல்ட் கொடுத்து இன்றைக்கி அப் மூவ் இருந்துச்சு. ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அப் மூவ் இருந்தது. இங்கே பாருங்கள்,
அருமையான ரிசல்ட்டு. செப்டம்பரில் 1658 கோடி இது வரைக்கும் சேல்ஸ் இல்லாத சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்லையும் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர்லையும் கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 415 கோடி இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 25. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 251 கோடி அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு. இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு. நல்லா இருக்குது கம்பெனி. வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க. எப்போ ஒரு கொஞ்சம் டவுனில் வரும்போது வாங்கி இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ஹோல்டு பண்ணும்போது ஒரு 100 டச் பண்ணும்போது விற்றுட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். கம்பெனிக்கு வந்து ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 4000 கோடி மேலே இருக்குது. கடன் வந்து 1232 கோடி. அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா கையில் வந்து 4000 கோடிக்கு மேலே காசு வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் நம்ம பார்க்க போகும்போது 6738 இருக்குது. எஃப்ஐ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ரொமோட்டர் யாருன்னு பாருங்கள். இந்த இருக்குது சஜிலிட்டி பிவி, சஜிலிட்டி ஹோல்டிங் பிவி, சஜிலிட்டி மெஸ் பிவி. இவங்க தான் ப்ரொமோட்டரு. நம்ம அன்றைக்கி வந்து 5 ஸ்டாக் பார்த்துருக்கோம். என்எம்டிசி, சஜிலிட்டி, மதர்சன் சுமி ஒயரிங்கு, அதுக்கப்புறம் 1-2 ஸ்டாக்கு பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் நோட் பண்ணி வச்சு ஒரு நல்ல லோ ரேட்டில் வரும்போது என்ட்ரி பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில ஸ்டாக்கில் இன்னும் ரிசல்ட் வரல. செப்டம்பர் ரிசல்ட் வந்து அதையும் நோட் பண்ணி பாருங்கள் எப்படி ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி மக்களே.